ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய பைக்கை வந்து ஒர்க் ஷாப்பில் விட போகிறோம். ஸோ ஒர்க் ஷாப்பில் வந்து விட்டுட்டு என்ன பிளான் அப்படிங்கிற சத்தியமும் தெரில. ஆனால் என் பைக்கு காமிச்ச மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்காக தான் இது ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து என்னோடய பைக்கை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளில வந்தேங்க. அப்பாட்ட சொல்லிவிட்டு சரி ஓகே போயிட்டு அதை பிரித்து வைப்போம் அப்படின்ட்டு வெளில போனேன். வெளில போயிட்டு எங்கள் பாட்டி வீடு. ஸோ கேட்டு பக்கத்தில் பார்த்தா ஒருத்தன் நிற்கிறான். ஏய் என்னடா இது அப்படி மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தா நாள் தான் வந்து ஒரு பால் காய்ப்பு வீட்டில் வந்துட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தேன். அவனோட ஸ்கூல் மேட்டு தான். அவன் என்னுடைய 6th படிக்கிறான். ஸோ இவர் வந்து என்னோட 11th என் கூட படிக்கிறாரு. ஸோ ஃபுல்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மீட் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த மீட்டிங்கு 11th கூட படித்தானா இல்லை 6th கூட படிக்கிறானா? 11th தான். ஸோ 11th தான். அது கேட்டை திறக்கிறேன், அங்கே நிற்கிறான். அன்எக்ஸ்பெக்டடுங்க. என் வீட்டை கேட்டை திறக்கிறேன், அங்கே நிற்கிறாங்க. ஸோ அதுதான் என்னால் இன்னும் ரியலைஸ் பண்ண முடியல. ஸோ அதுதான் சொல்லியிருந்தேன். ஹாய் மக்கா, எல்லாருக்கும் வணக்கம். இவன் வந்து எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு. நேற்று இன்னொருத்தன் அடங்கொம்மால. ஸோ பார்த்துக்கோங்க, இதான் ரொம்ப ரூட்டு தலை. சொல்லு. இப்படி இந்த வழங்காத பயில்கிட்ட இருந்து மாட்டி ஆயிடுச்சு. என்ன பண்ண ஒன்றும் சொல்லியதுக்கு இல்லை பெருசா. ஐயோ சரி ஓகே ஓகே பாய். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் கட் பண்ணிட்டேன் அந்த சீன்ஸை. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ பேசுகிறத போட்டிருக்கலாமே அப்படின்னு சில பேர் வருவீங்க. அப்படி கிடையாது, அதில் கிளியராக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் இது வந்துட்டு பெருசாக பேசியே விட்டுருமே அப்படின்ட்டு. அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வேலை பார்க்குறான். ஸோ அங்கே வந்துட்டு அதுக்காக தான் வந்திருந்தாங்க. உடனே அதோட ஓனர் வந்து பார்த்து திட்டாரு. என்னடா கதை அடிச்சிட்டு இருக்கிறேன். தோளில் கை போடும்போது அவர் பார்த்து திட்டினார். அப்போது என்னன்னா, அவர் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு, இன்னொரு அண்ணன். ஸோ அதனால இவருக்கு அங்கே பக்கத்தில் போக முடியாது என் ஃப்ரெண்டுக்கு. ஸோ அதனால என்கிட்ட இருந்தான். இதை வந்து அவன் சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டான். ஓகேவா, அவர் திட்டிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அப்போ இவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா வந்துட்டு, என்ன இப்போ திட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, டே அப்படி கிடையாதுடா, பேச வேண்டிய இடத்துல பேசணும்டா அப்படின்னு சொன்னாரு. எஸ், இட்ஸ் அ ட்ரூ. அதுதான் வந்துட்டு அந்த இடத்துல அந்த அந்த இலத்தலையெல்லாம் காமிக்கும் போது அங்கே அவர் சொன்னாரு, என்ன அப்படின்னா, ஒருத்தங்க நம்ம திட்டுறாங்க அப்படின்னா வந்து நம்ம தப்பு இல்லை அப்படின்னா நம்ம பேச வேண்டியதுல பேசணும். பேச வேண்டியதுல பேசல அப்படின்னா வந்துட்டு நமக்கான பேசுறதுக்கான வாய்ப்பு கூட அங்கே தடுக்கப்படும். ஓகேவா, இது வந்து என் லைஃப்ல நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன், நான் ரியலைஸ் ஆயிருக்கிறேன். ஸோ அதான் நான் அங்கே சொன்னேன். எனக்கு கூட அங்கே நடந்த ஒரு பிரச்சனையில வந்துட்டு காரணமே வந்து பேச வேண்டிய இடத்துல பேசினேன். அது அடுத்தவங்களுக்கு குத்துது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மேல தப்பு இல்லை, நம்ம பேசணும். நம்ம வந்துட்டு பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்கணும் அப்படின்னா பேசணும். உன் மேல தப்பு இல்லையா, அந்த இடத்துல நீ வந்துட்டு தியாகம் பண்றதுக்கு நீ ஒன்றும் தீர்க்கதரிசி கிடையாது. உன் மேல தப்பு இல்லைன்னா நீ தான் அதை ப்ரூஃப் பண்ணணும், நீ தான் சொல்லணும். ஸோ அதை வந்துட்டு அங்கே சுட்டி காட்டியிருப்பாங்க அந்த அண்ணா. ஸோ அதான் நானும் சொன்னேன். நான் வந்து ஒரு இடத்துல இருந்து வந்தது காரணமும் இதுதான். நம்ம பேச வேண்டியது பேசுனா அவங்களுக்கு வந்துட்டு உடனே சுருக்குன்னு ஏறும். ஸோ அதனால வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நமக்கு தப்பா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. கிளம்பிடணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு தான் அதை அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னாப்புல. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இதுதான் நம்ம பைக்கு. இது எங்கடா இருக்கு பைக் பண்ணி கேட்காதீங்க. காத்துல வந்து எல்லாம் பறந்துட்டு போகுது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு மூடி வச்சிருக்கிறாங்க. நம்ம இதுல மூடி இருக்கிற ஐட்டம் உனக்கு வந்துட்டு கிராஸ போறோம். கிராஸ் 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 மட்டை கயிறு வச்சு கெட்டி இதுதான் நம்ம பைக்கு. வாண்டி கொஞ்ச நாள் கூட ஆகல, எடுத்து வீட்டில் வச்சுட்டு போனது வேலைக்குன்னு. ஒரு வேலைக்கு போய் ஒரு வேலையும் உருப்படல, இந்த வேலைக்கு வந்து இந்த வேலையும் உருப்படல.
நம்ம எப்படி நம்ம பைக்கு சும்மா கன் மாதிரி இருக்கா, சூப்பர்ல. என்னோட பேரை பாருங்க, மாஸ்டர் ஆஸ்கிட். பயங்கரமா இருக்குல்ல. அன்னைக்கே இந்த இதெல்லாம் வந்துட்டு எவனுக்குமே தெரியாது. நான் பைக் வாங்கின டைம் இந்த ஊர்ல எவனும் வாங்கல, நான் வாங்கினேன். இதெல்லாம் சூப்பரா இருக்குல்ல. ஓகே, எங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு நேராக போய் ஒர்க் ஷாப் கடையில் அவங்க இருக்காங்களான்னு பாரு, ஏன்னா அந்த இடத்துலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு அந்த இடத்துல ஆள் இருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்க போகும்போது எடுத்தது தான் இந்த இது. நாம் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அருமனைக்கு. ஸோ அருமனையில் வந்து இந்த பொருளெல்லாம் வாங்கணும். லைக் வந்துட்டு எப்போ பாரு பொருள் வாங்கணும்னு சொல்லி இப்போ பொருள் வாங்குறது தான் இதே வருது. பொருளெல்லாம் வாங்க போல நம்ம பைக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒர்க் ஷாப்பில் வந்து ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து வண்டி பிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த வண்டியை வந்து உருட்டிட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதான் ஒரு ஒர்க் ஷாப்காரன் ஓப்பன் பண்ணியிருக்கிறான்னா எங்கள் அப்பாவுக்கு அங்கே தான் பிடிக்குமா, அங்கே தான் நல்லா பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் நானும் ஓகே அங்கேயே போவோமே, ஏன் இப்போ என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு அங்கே போகலான்னு நானும் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். நீங்களும் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி மாசா இருக்கா, பயங்கரமா இருக்கா. முன்னாடி பேசுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. வண்டி வருதா முடியவும் தெரியல, எனக்கும் ஒன்றும் தெரியல. நான் வர ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிறேன். போலீஸ் இருந்தாங்கன்னா இந்த லைசன்ஸ் கிடையாதுன்னா இந்த கையில இல்லை, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இப்படி நம்ம போயிட்டு அந்த கடையை பார்க்கணும். ஸோ அந்த கடையை பார்த்து ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே, டபுள் ஓகே, லைட்ல அடிக்குதா ஓகே, மைக்கில் ஒன்று சொல்லுவாங்க பஸ் வருது பஸ் வருது பஸ் வருது பஸ் வருது பஸ் வருது பஸ் வருது. அப்படியே போய் ஜாலியாக போயிட்டு அந்த ஒர்க் ஷாப் பார்த்துட்டு, ஏன்னா தெரிஞ்சிடலாம், எனக்கு தெரியும் அவங்க ஒர்க் ஷாப் அவங்க கொடுத்தா வந்துட்டு 1 வீக்ல தர்றானுங்க என்னெல்லாம் பேசுறாரு. தந்தாங்கன்னா ஓகே, ஒரு வாரம் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பைக்கு தரலன்னா தம்பி வேலைக்கு போப்பா அப்படிம்பாங்க. எனக்கும் வேலைக்கு போறதுக்கு கஷ்டம் மடி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. இதுக்கு மேல இந்த ஆஸ்தினை, அதாவது இந்த மாஸ்டர் ஆஸ்தினை உங்களால பிடிக்கவே முடியாது காய்ஸ். நான் வேற மாதிரி எப்படியே பைக்கு கடை திறந்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பைக்கு கடை திறந்துருக்கு. ஸோ நான் அங்கே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து சொன்னார், போய் மெக்கானிக் கடை ஓப்பனாக இருக்கான்னு பாரு அப்படின்னாரு. ஸோ பைக் மெக்கானிக் கடை வந்துட்டு அதான் ஒர்க் ஷாப் வந்து ஓப்பனாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக பார்க்க போனேன். போயிட்டு பாதியை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அங்கே போனால் வந்து கேட்பாங்க, அப்புறம் பாதி நம்ம எடுத்து போகும்போது நல்லா இருக்குமான்னு தெரியல, ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டு தூரமாக பார்த்தேன். ஓகே ஷாப் இஸ் ஓப்பன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா அப்புறம் திரும்ப நேராக போய் வண்டி பிடிக்க போகணும். ஓகேவா. ஸோ அந்த ஒரு குட்டி யானைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த வண்டி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கை ஏற்றிட்டு போகிறதுக்கு. ஏன்னா பைக் ரொம்ப நாளாக நிப்பாட்டி வச்சு உருளலை, இந்த டயர் வந்து உருள மாட்டேன்ட்டு. அப்போ அதை வந்து ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வண்டி பிடிக்க போனேன். இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒர்க் ஷாப் கடை திறந்துருக்கு. நம்ம வந்து போய் அட்டன்ஸ்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. பைக்கு கடையை வந்து பார்த்தாச்சு. நாம் இப்போ வந்துட்டு வண்டி இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வண்டி இருக்குன்னா ஜாலி, அதான் அந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்க. இந்த அன்னைக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வண்டி, இந்த மாதிரி வண்டி இருக்குன்னா ஓகே. நம்ம போயிட்டு வண்டியை பார்த்துட்டு நேராக வர வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நம்ம வண்டியை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். வண்டி வருது. வீடியோ எடுக்கிறது மிகப்பெரிய
பெரிய ஆபத்து கிடைக்கிற காய்ஸ். ஒருத்தர் வண்டி தான் பார்த்து போயிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து வண்டி போறதுக்கு ஆள் கிடைக்கும். ஆள் இருக்காங்களான்னு தெரியல. இருந்தாங்கன்னா லக்கு இந்த இடத்துல. ஓகே, ஒரு வண்டி இருக்கு, பார்ப்போமா? இதுதான் வண்டி. ஆனா வண்டிக்கான ஆள் வருமானு தெரியல. என்ன பண்ணலாம்? இது நம்ம வந்துட்டு வண்டியை பார்த்தாச்சு. ஆனா வண்டிக்கான ஆளை பார்க்கணும்ல. வாங்க வண்டி அப்படி ஒரு ஓரம் நிப்பாட்டிட்டு நிப்பாட்டுற. ஸோ வண்டி இருக்கு, வண்டிக்கான லவ்லின்னு போட்டிருக்காங்க. நோ வண்டி ஆள் இல்லையா? இல்ல, நான் பைக்கு கடலை கொண்டு வைக்காதான் இல்லையா? எப்ப வருவார் தெரியுமா? இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் வந்தாருன்னா பரவாயில்ல, நிக்கலாம். அப்படியா? அதான் அருமறையில் அந்த ஒர்க் ஷாப் இல்லை, பைக்கு அங்க இருக்கு. அங்க இருந்து கொண்டு ஒர்க் ஷாப்ல கொண்டு போகணும் அருமனையில. எடுக்கல. சரி, அப்ப குழப்பம் இல்லை, விடுங்க. ஸோ இந்த பைக் வந்து ஆகி போய் சாரி, இந்த வண்டி வந்து நமக்காக வரல. இப்போ நம்ம மறுபடியும் வண்டியை எடுத்துட்டு எங்க போறோம் அப்படின்னு, இதான் நம்ம ஸ்கூட்டி இல்லைங்க, செகண்ட் ஹேண்டுங்க. நம்ம ஸ்கூட்டி வேற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூட்டிலாம் பாத்தீங்கன்னா நீங்களே வந்து அலறுவீங்க, இதுவா ஸ்கூட்டி அப்படின்னு. எங்க அப்பா அந்த டைமே அவ்வளவு பெரிய பல்கான ஸ்கூட்டி வச்சிருந்தாரு. யாராலையும் பெருசா ஹேண்டிலே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூட்டி அது. இப்ப நாம நேரம் எங்க போறோம் அப்படின்னா, அதான் வேற வண்டி நிக்குதான்னு பார்க்க போறோம். ஸோ இங்க எல்லாம் இருக்கிற ஒர்க் ஷாப்ல விட்டா வழங்காதுன்னா எங்க அப்பா வந்துட்டு அருமையில விடணும்னு சொல்றாரு. இப்ப நாம ஒரு ஒர்க் ஷாப்ல விட்டு அங்க இருந்து வண்டி கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றது? ஸோ அதனால வண்டியை தேடி அலைகிறோம். என்ன பண்றதுன்னே தெரியலங்க. வண்டியும் இல்ல, ஒரு கட்டியும் இல்ல. வண்டி ஒரு பைக் எடுக்க வருமாண்ணா? பைக் ஒண்ணு எடுக்கணும், ஒர்க் ஷாப் பைக் ஒண்ணு ஒர்க் ஷாப் போகணும்ண்ணா. அது அங்க அப்படி நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, ஏன்னா முன்னாடி ஒரு வண்டி பார்த்தேன். வண்டி வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கேயோ போனாராம், ஃபோன் பேசிட்டு இருந்தாரு, எடுக்கல அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ சரி ஓகே வேணான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு வண்டி வந்து அப்பதான் இந்த கயிறுலாம் எடுத்து கட்டிட்டு இருந்தாங்க. சும்மா கயிறெல்லாம் எடுத்துட்டு வண்டி ஓட்ட ரெடி ஆகிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி. அப்போ சும்மா கேட்டு பார்த்தேன், சரி வருவீங்களா என்ன அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது அவரு சரி ஓகே வரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என் வண்டியில பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து 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 நேரா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய கூத்து. அதையும் இப்ப சொல்லிடுறேனே, என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு டயர் உருள மாட்டேன்ட்டுல,
தூக்கி 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 உருட்டி எடுத்து மேலே வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடுபட்டு மேலே வச்சுட்டு அப்புறம் கெட்டிக்கிட்டு இருந்தோம். வந்தாச்சு, வண்டி ஏற்ற வேண்டியதான். போமா, அப்பா வந்துட்டு இருக்காரு. நான் நிக்கிறேன் இல்லை உழப்ப லைட்டா கட்டினா நான் நிக்கிறேன் இல்ல பிடிச்சு நிக்கலாம். அவரு அப்பா பைக்ல வருவாரு. அங்க வருங்க பைக்ல வந்தாரு. ஒன்னும் ஆகாது. இந்த இதுதான் குழப்பம் நிக்க நிக்கும். நாங்க போட்டா ஹாய் கைஸ், நான் வந்து பைக்கை ஒரு ஷாப்பில் கொண்டு போகிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு நான் எல்லாம் வந்து லைன் இருக்குல்ல, லைனில் வந்து ஒயர்லாம் சாப்பிட்றாங்க, கட் பண்ணி விட்றாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, பைக் எதுக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேவைக்கு தான். ஆனால் அது என்ன தேவை, இதுதான் தேவை, இப்படிப்பட்ட தேவை அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் அது இப்போ கிடையாது. என்னை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது இப்போ கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்கினது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா டைம் முடிஞ்சு அந்த ஸ்டார்டிங்கில் வாங்கிச்சு. அதுவும் இந்த வண்டி வந்து நமக்கு தேவை, இந்த பைக் வந்து நமக்கு வேணும், இதை வச்சா நமக்கு எல்லாமே. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஒர்க்கிங்னா நான் ட்ரை பண்ணேன். சேல்ஸ் ஒர்க்கு ட்ரை பண்ணி இந்த வண்டியை வச்சு இந்த வண்டியை வச்சு இது கொண்டு போகணும், ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நாமக்கல்ல வேலை கிடைச்சு. ஸோ நாமக்கல்ல வேலை கிடைச்சு நானும் போனேன். ஸோ நாமக்கல்ல வேலை கிடைச்சி நானும் போன ஒரு காரணத்தில் வந்துட்டு இந்த பைக்கை எடுக்கவே முடியல. சரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சரி பண்ணலாம், ஓட்டலாம் அப்படின்ட்டு இதே மாதிரி அந்த குட்டியான நான் வந்து கொண்டு போய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ஸ்டார்டிங் சொல்லி நம்ம ஓட்டிட்டு இருக்கோம், திடீர்னு வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரியாக எல்லா பிரச்சனையும் தாண்டி எல்லா பிரச்சனையும் கடந்து இந்த வண்டியை உருட்டி கொண்டு போறதுக்குள்ள சரியான பாடம். இப்ப வந்து நமக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஓகே, இதுதான்டா சரி பண்ணியாச்சு. சரி பண்ணிட்டு ரிட்டர்ன் நம்ம கொண்டு வந்து மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி சும்மா இருந்துட்டு ஓட்டுட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு பழக்கம் இருக்குன்னா, யார்ட்டையும் கொடுக்க விட மாட்டாங்க. பைக் யார்ட்டையும் கொடுக்குறோம், அவங்களா பார்த்துக்கணும், இவங்களை நாங்களே ஓட்டி பார்க்கணும், நாங்களே சரி பண்ணுவோம். பைக்லேயே ஓட்ட கொடுத்தா தேவையாச்சுன்னா அவன் தானே சரி பண்ணுவோம், ரிமூவ் பண்ண மாட்டாங்க. மாசம் ஒரு அமௌண்டாவது வாங்கியிருக்கான் வச்சிருக்கிறதுல காசா அப்படின்ட்டு அதுவும் பண்ண விட மாட்டாங்க. என்னன்னா கடைசி கட்டமா நம்ம வந்துட்டு இப்போ பைக்கு நம்ம கிட்ட தான் இருக்குது. பைக்கை நம்ம கடலை கொடுத்து சரி பண்றோம். அதுதான் இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரு ரேட் டாஸ். போலாம் இப்படியாக எல்லா தடைகளையும் தாண்டி பைக் வந்து ஒரு ஷாப்ல விட்டாச்சுங்க. எல்லா தடைகளையும் தாண்டினதுக்கு அப்புறம் பைக்கை ஒரு ஷாப் விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பிரச்சனை தான். அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக் வந்து சாவி இருக்குல்ல, அந்த சாவி வந்துட்டு ஏதோ மொக்க சாவி எடுத்து வந்துட்டேன். வந்து வேற ஏதோ பைக்ல இருக்கிற சாவி எடுத்து வந்துட்டேன். ஸோ இந்த பைக்கான சாவி எடுத்துட்டு வரல. ஏற்கனவே சீக்கிரம் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பைக் சாவி எடுத்துட்டு வந்தேன்னா ரெடி பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அந்த அண்ணன் சரி அப்படின்ட்டு படப்படன்னு சரி ஓகேண்ணா இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக்கை எடுத்து நானும் அப்பாவும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு சாவியை எடுத்து கொடுத்துட்டு இப்படியாக நம்ம பைக் இங்கே கொண்டு வந்துட்டோம்.
அப்படியாக பைக் எல்லாம் விட்டுட்டு நாம இப்ப அப்பாவோட தம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பாருங்க எனக்கு அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷயம் மறந்து, அந்த விஷயம் என்னன்னா வந்துட்டு சாவி எடுக்கணும். ஸோ சாவியை மட்டும் எடுத்துட்டு திரும்ப கொடுத்துட்டு வர வேண்டியது, அவ்வளவுதான் நம்மளுக்கு வேலை இன்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த சாவி இருக்குல்லங்க, ஸோ ஒரு மேட்ரு சாவி மறந்துட்டேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த சாவி வந்து வீட்டில் இருந்து வந்துட்டு அப்பா கூட வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அதை எடுத்துட்டு நான் தனியாக போய் சாவியை கொடுத்துட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் இங்கே நடந்துச்சு. அண்ட் அப்பா இப்போ டெய்லி லைட்டாக காலையில் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி தட் ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் வேற என்னன்னா வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.